புதுவையில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து ஆனது. பொறியியல் மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை பாண்டி நகரை சேர்ந்தவர் மோகன் துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் கேசவன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்று காலை அதே கல்லூரியில் படிக்கும் தனது நண்பரான பெரியகாலாப்பட்டு மனோஜ் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை மனோஜ் ஓட்ட கேசவன் பின்னால் அமர்ந்து சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனம் ரெட்டியார்பாளையம் பழவன்காரஞ்சாவடியில் அருகில் வந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கேசவன் சாலையிலும் மனோஜ் மறுபுறமும் விழுந்துள்ளனர். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் சக்கரம் கேசவன் மீது ஏறி இறங்கியுள்ளது. இதில் உடல் நசுங்கி கேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக மனோஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து வடக்கு போக்குவரத்து காவலர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் வேலையன் ஏட்டு பாலச்சந்தர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து அறிவுறுத்தலின்படி நகராட்சி அதிகாரிகள் மருந்துகள் தெளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீரபத்ர சுவாமி கோவில் தெரு, சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெருவில் நேரு நகரில் ஆகிய பகுதிகளில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து அறிவுறுத்தலின்படி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அந்த பகுதிகளில் கொசு மருந்துகளை தெளித்தனர். உடனடியாக இந்த பணி நடைபெற்றதை அடுத்து அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்துவிற்கு நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க லாச்சாக்கா தொழில்நுட்ப குழுவினர்கள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பொதுமக்களுக்கு சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி முக்கியமான ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை முன்வைத்து வரும் பொறியாளர்கள் மனுநீதி தலைமையிலான குழுவினர் புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை புதுச்சேரி போக்குவரத்து SP ரச்சனா சிங்கிடமும் போக்குவரத்து உயர் அலுவலர்களிடமும் நேரில் சந்தித்து பெற்றனர். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் உயரதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்த சந்திப்பில் கட்சியின் நிர்வாகிகள் குழுவினரும் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து பொறியாளர் மனுநீதி தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் புதுச்சேரி நகரின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படும் முக்கிய இடங்களில் நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டனர். குறிப்பாக சிவாஜி சிலை சந்திப்பு, மரப்பாலம் சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய போக்குவரத்து மையங்களில் வாகன ஓட்டம், சிக்னல் நேர ஒழுங்குகள், சாலை அகலம், வாகன திருப்பங்கள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் ஸ்மார்ட் டிராபிக் சிஸ்டம், சிக்னல் ஒருங்கிணைப்பு, மாற்றுப்பாதை திட்டங்கள், நெரிசல் குறைப்பு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். புதுச்சேரி நகரின் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்தி மக்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட மோகன் நகர் பிரிவு நீர்வாய்க்கால் பிரச்சினை நீண்ட நாட்களாக வேலை மந்தமாக நடைபெறும் காரணத்தால் மழைக்காலங்களில் நகர் முழுவதும் வெள்ளம் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுவதாக பொதுமக்கள் போக்குவரத்து பொதுப்பணித்துறையிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கால்வாய் பணியை உடனே முடிக்க கோரியும் பொதுமக்களும் தட்டாஞ்சாவடி நேயம் மக்கள் கழக பொறுப்பாளரும் தட்டாஞ்சாவடியின் வேட்பாளருமான விநாயகம் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்த சாலை மறியலில் அப்பகுதியை சேர்ந்த நலவாழ்வு சங்கத்தினர் சுனில், கலைச்செல்வி, லோகநாதன், ராஜா, சங்கர், பெருமாள், சண்முகம், வெங்கட்ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நேய மக்கள் மாநில கழக நிர்வாகிகள் மணிமாறன், பாலன், குணா, சங்கர், பாலாஜி, நீலகண்டன், கந்தவேல், சந்துரு, ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடித்தனர். பாரத பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றி ஒரு வேண்டுகோள் வைத்தார். நாட்டு மக்கள் அனைவரும் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டம் எதுவாக இருந்தாலும் செயல்படுத்துமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவுரை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக அவர் பயணிக்கும் பாதுகாப்பு வாகனங்களை கூட குறைத்து விட்டார். அவர் வேண்டுகோளை ஏற்று மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் இருசக்கர வாகனங்கள், சைக்கிள்களின் அவர்களின் அன்றாட பயணங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவுறுத்தலின்படி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனைப்படியும் நகர மாவட்ட தலைவர் என்ற முறையில் நாம் அன்றாட செல்லும் பயணங்களில் இன்று முதல் 4 சக்கர வாகன பயன்பாட்டை தவிர்த்து மக்கள் பயன்படுத்தும் தனியார் பேருந்து பயணம் செய்வது என முடிவு செய்துள்ளனர். மேலும் இதன் தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நகர மாவட்ட தலைவர் ஒரு பணிவான வேண்டுகோள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் தருவாயில் மக்கள் பயன்படுத்தப்படும் பொது போக்குவரத்தின் பயணம் செய்தால் மக்கள் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள் என்ற சூழ்நிலையும் அறிந்து கொள்ள அரிய வாய்ப்பாக இருக்கும். தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடன் பயணிக்கிறார் என்ற மிக்க மகிழ்ச்சியும் மக்கள் பெறுவார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். பிஜேபி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஆனந்த பாஸ்கர், நகர மாவட்ட செயலாளர்கள் மோகன் ஆகியோருடன் பயணித்தனர். இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்களிடையே உறவு முன்னேறி வருவதாகவும் எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம் என்கிற சிந்தனை உருவாகி இருக்கிறது என வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அற்புதராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கல்வியாளர் குழுவினர் இந்தியாவில் உள்ள முக்கிய பல்கலைக்கழகங்களில் நேரில் சென்று பார்வையிட்டு இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி முறையின் தரத்தை இலங்கையில் செயலாற்றுவதற்காக கல்வி பயணம் மேற்கொண்டுள்ளனர். இன்று புதுவை பல்கலைக்கழகத்தில் நேரில் பார்வையிட்ட வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அற்புதராஜா தலைமையிலான நிபுணர் குழுவினர் புதுவை தமிழர் சங்கத்திலும் நீண்ட உரையாடல் நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அற்புதராஜா, யாழ்ப்பாணம் நூலகம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. போரின் கால காரணமாக நூலகத்தின் பல கல்வி பொக்கிஷங்கள் அழிந்துள்ள நிலைகள் அவற்றை மீண்டும் மீட்டுக் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக வெளிநாடுகளில் பல தமிழ் ஆர்வலர்களுடைய உதவியை கேட்டு வருகிறோம். எப்படி என்றாலும் அழிந்ததுதான், முழுமையாக அதை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் யாழ்ப்பாணம் நூலகத்தை மறுவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இலங்கையில் கல்வி கட்டமைப்பு சிறப்பாக இருந்தது. ஆனால் போக போக தொய்வடைந்தது. தற்போது நிர்வாக முறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதால் வெளிப்படைத்தன்மை கல்வித்துறையில் அதிகரித்திருக்கிறது. சிறந்த கல்வி எனும் நோக்கில் இலங்கை முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஐயனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் குரு பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை ஐயனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் குரு பயிற்சி விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதையொட்டி இன்று காலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை, தொடர்ந்து 7 மணிக்கு கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம், நவகிரக ஹோமம், 10 மணிக்கு குரு பகவானுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் ஆலயம் சார்பில் வழங்கப்பட்டது.
அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலை என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துள்ளது ஜனநாயக படுகொலை. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் விருப்பத்திற்கு எதிராக 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமும் இன்றி வெற்றி பெற்ற 20 நாட்களில் இணைத்துள்ளனர். இது ஜனநாயக படுகொலை மட்டுமல்ல, ஒரு மோசடி. தமிழக மக்கள் அதனை விரும்பவில்லை. இளைஞர்களுக்கு எதிரான செயல். இது குதிரை பேரத்தோடு மோசமானது. 20 நாட்களில் ராஜினாமா செய்து உடனே இன்னொரு கட்சியில் சேர்வது நல்லதல்ல. மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். இடைத்தேர்தல் வந்தால் 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பொது வேட்பாளர்கள் கூட நிறுத்துவோம். சமூக நீதிக்காக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் வீட்டிற்கு வந்தபோது கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சரின் முதல் வேலை இது இருக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பிற்கு டிஜிபி தலைமையில் குழு அமைக்க வேண்டும். தமிழக முதல்வர் இடஒதுக்கீடு, மதுபான கடைகள், மணல் கொள்ளை போன்றவை கொடுத்த வாக்குறுதிகள் பாமகவின் வாக்குறுதிகள். அதனால் வாக்கெடுப்பில் பாமக நடுநிலை வகித்தது என கூறினார். முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை முன்னிட்டு காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து, முன்னாள் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நடுப்பாளையம் கிராமத்தில் கும்பாபிஷேகம், 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் செடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான நடுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா மற்றும் முத்து மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி, முத்து மாரியம்மன் மற்றும் துர்க்கையம்மன் கோவில்களுக்கான வேள்வி, முருகருக்கு 108 திவ்ய பொருட்களை கொண்ட மகா வேள்வி ஆகியவை நடைபெற்றன. மதியம் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஐயனார் கோவில்களுக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து படைத்து ஐயனார் சுவாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அம்மனுக்கு கும்பம் படையல் வைத்து வர்ணித்து வழிபாடு நிகழ்ச்சியும், இரவு முத்து பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. புதன்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடுப்பாளையம் ஊரும் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று மீனவ பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மீனவ சமுதாய பிரதிநிதிகள், புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு மீனவ மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர். புதுவை அரசில் மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புதுச்சேரி அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் மீனவ மக்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காலாப்பட்டு முதல் மூர்த்திக்குப்பம் வரை கடற்கரை பகுதியில் மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்கு வசிக்கும் மீனவர்கள் கடலை நம்பி மட்டுமே உள்ளனர். மீனவர்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வகையில் பட்டியலின மக்களுக்கு ரிசர்வ் தொகுதி உள்ளது போன்று
மீனவர்களுக்கும் தனி தொகுதியை ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வழிமுறைகள் செய்துள்ளது. அந்த அடிப்படையில் மீனவ சமுதாயத்திலும் பொறியாளர்கள், பட்டதாரிகள், மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் என பல்வேறு வகையான உயர் பொறுப்புகளில் மீனவ சமுதாய மக்கள் உள்ளனர். அவர்கள் பயன்பெறும் வகையில் ஜனநாயகத்தின் உண்மையான அரசியல் தன்மையுடன் புதுவை மாநில மீனவ சமுதாய மக்களுக்கு நிகமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்கிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரங்கனூர் சாலையில் பொதுப்பணித்துறை மூலம் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் அரங்கனூர் கிராமத்தில் பாகூர் முதல் அரங்கனூர் வரை செல்லும் சாலையில் வடிவ வாய்க்கால்கள் மறுகட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு புதுச்சேரி அரசு நிதியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதில் பொதுப்பணித்துறை மூலம் 79,56,000 ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர்கள் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் கலைச்செல்வன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய செடல் உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய செடல் உற்சவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் புனித நீர் எடுத்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. பின்பகல் இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் அங்க பிரதட்சிணமும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை அம்மனுக்கு பொங்கலிடுதல் மற்றும் சங்கராபரணி நதிக்கரையிலிருந்து சக்தி கரகம் அலங்கரித்து புனித நீர் கொண்டு புஷ்ப அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகளும் பக்தர்கள் செடல் தரித்தல் மற்றும் காத்தான் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு காத்தவராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் விநாயகர் அம்மன் மின் அலங்காரத்துடன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் கிராம தலைவர் வீரபாண்டியன், கௌரவ தலைவர் கணேசன் மற்றும் கிராம ஊர் பொதுமக்கள் இணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.